இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்குமான பள்ளியை உருவாக்கிடல் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चन 5 மார்க் क्वेश्चन தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஆல்ரெடி எந்தெந்த யூனிட்டை ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசா பாக்குறவங்க எல்லாம் நம்மளுடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அது எல்லாமே நான் ஃபோல்டர் வைஸா கொடுத்துருப்பேன். சோ அந்த வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எந்த 3 யூனிட்டை செலக்ட் பண்ணி படிக்க சொல்லியிருக்கேன் அப்படி பார்த்துட்டு நீங்க அதை நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நான் யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 4 சரிங்களா? இந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் நான் சொல்ல போறேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ்ல இந்த 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிடுறேன். ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் பாருங்க, அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்கிடல். இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போறோம். அதாவது உள்ளடக்கிய கல்வி குறித்த கண்ணோட்டங்கள். இதுல ஃபர்ஸ்ட் வந்து 10 மார்க் क्वेश्चन தான் பார்க்க போறோம். இந்த யூனிட்ல 4 10 மார்க் क्वेश्चन முக்கியமான क्वेश्चन. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்கான பல்வேறு கல்வி திட்டங்கள். செகண்ட் क्वेश्चन பாருங்க, உள்ளடக்கிய கல்வியின் கோட்பாடுகள். தேர்ட் क्वेश्चन பாருங்க, தேசிய கல்விக் கொள்கை. அடுத்து ஃபோர்த் क्वेश्चन பாருங்க, இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வி தொடர்பான சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் திட்டங்கள். இந்த ஃபோர்த் क्वेश्चனும் அந்த செகண்ட் क्वेश्चन சொன்ன பாத்தீங்களா, உள்ளடக்கிய கல்வி கோட்பாடு, இந்த ரெண்டு क्वेश्चन வந்து லாஸ்ட் இயர்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த வர செமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு क्वेश्चन இல்லாம கூட கேட்கலாம். அதனால தான் ஒரு ரெண்டு क्वेश्चन எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கேன். சோ இந்த யூனிட் பொறுத்த அளவுக்கு இந்த 4 क्वेश्चन ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அடுத்து 5 மார்க் क्वेश्चन பார்ப்போம். 5 மார்க் क्वेश्चन 3 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, உள்ளடக்கிய கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவம். உள்ளடக்கிய கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவம். செகண்ட் क्वेश्चन பாருங்க, உள்ளடக்கிய கல்வி என்பதன் கருத்து விளக்கம். உள்ளடக்கிய கல்வி என்பதன் கருத்து விளக்கம். தேர்ட் क्वेश्चन பாருங்க, உள்ளடக்கிய கல்வி, ஒருங்கிணைந்த கல்வி, சிறப்பு கல்வி ஆகியன மூன்றின் ஒப்பீடு. சரிங்களா? இது வந்து ஒரே பக்கம் தான் வரும். இத நான் உங்களுக்கு வந்து நான் கிளாஸ் டைம்ல அனுப்பிச்சிருப்பேன். சோ இத படிச்சுக்கங்க. இது ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடுத்து தேர்ட் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாருங்க. தேர்ட் யூனிட் வந்து பாருங்க, உள்ளடக்கிய கற்றல் சூழ்நிலைகளை உருவாக்கல். இதுல வந்து 10 மார்க் क्वेश्चन ரெண்டு क्वेश्चन இருக்கு. இந்த ரெண்டு क्वेश्चन படிச்சா போதும். கண்டிப்பா இந்த ரெண்டுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ரெண்டுல ஒன்னு உறுதியா உங்களுக்கு வந்துரும். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, பல்வேறு சூழ்நிலைகளில் அனைவருக்குமான வடிவமைப்பின் பயன்பாடு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, பல்வேறு சூழல்களில் அனைவருக்குமான வடிவமைப்பின் பயன்பாடு. செகண்ட் क्वेश्चन பாருங்க, அனைவருக்குமான வடிவமைப்புகளின் கோட்பாடுகள். அனைவருக்குமான வடிவமைப்புகளின் கோட்பாடுகள். இந்த ரெண்டு 10 மார்க் क्वेश्चन ரொம்ப முக்கியம். அடுத்து 5 மார்க் क्वेश्चन ஒரு ரெண்டு क्वेश्चन ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, பள்ளி மற்றும் வகுப்பறையில் உள்ளடக்கிய கற்றல் சூழலை உருவாக்கிடுவதற்கான உத்திகள். பள்ளி மற்றும் வகுப்பறையில் உள்ளடக்கிய கற்றல் சூழலை உருவாக்கிடுவதற்கான உத்திகள். செகண்ட் क्वेश्चन பாருங்க, அணுகல் தன்மை என்பதன் பொருள் மற்றும் கருத்தாக்கம். அணுகல் தன்மை என்பதன் பொருள் மற்றும் கருத்தாக்கம். அடுத்து ஃபோர்த் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அதாவது கலைத்திட்ட இணக்கம். இதுல ஃபர்ஸ்ட் 10 மார்க் क्वेश्चन சொல்றேன். இந்த 10 மார்க்ல 3 10 மார்க் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்கான தேர்வு சலுகைகள் மற்றும் ஏற்பாடுகள். சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்கான தேர்வு சலுகைகள் மற்றும் ஏற்பாடுகள். செகண்ட் क्वेश्चन பாருங்க, உள்ளடக்கிய வகுப்பறைகளில் சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்கான தொழில்நுட்பம். செகண்ட் क्वेश्चन பாருங்க, உள்ளடக்கிய வகுப்பறைகளில் சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்கான தொழில்நுட்பம். அடுத்து தேர்ட் क्वेश्चन பாருங்க, உள்ளடக்கிய வகுப்பறைகளுக்கான கற்பித்தல் உத்திகள். உள்ளடங்கிய வகுப்பறைகளுக்கான கற்பித்தல் உத்திகள். இந்த 3 10 மார்க் முக்கியமான क्वेश्चन. அடுத்து 5 மார்க் क्वेश्चन ஒரு 4 क्वेश्चन ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, கற்றலுக்குரிய அனைவருக்குமான வடிவமைப்பு என்பதன் வரையறை மற்றும் முக்கிய அம்சங்கள். செகண்ட் क्वेश्चन பாருங்க, கலைத்திட்ட இனங்களின் வகைகள். கலைத்திட்ட இனங்களின் வகைகள். தேர்ட் क्वेश्चन பாருங்க, கலைத்திட்டத்தை இணக்கமுள்ளதாக்கும் வழிமுறைகளை
வடிவமைப்பதற்கான முடிவு எடுக்கும் படிமம். கலைத்திட்டத்தை இணக்கமுள்ளதாக்கும் வழிமுறைகளை வடிவமைப்பதற்கான முடிவு எடுக்கும் படிமம். 4th கொஸ்டின் பாருங்க. கலைத்திட்ட இணக்கங்களை மேற்கொள்வதன் தேவை. 4th கொஸ்டின் வந்து பாருங்க, கலைத்திட்ட இணக்கங்களை மேற்கொள்வதன் தேவை. இந்த 4 கொஸ்டின்ல அந்த 3rd கொஸ்டின் பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு 10 மார்க்ல கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கான 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம்.